தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், எலோஹிம், இந்த தேவன் படைத்து அண்ட சராசரங்களையும் படைத்து 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, தேவன் தாம் தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக படைப்பிலிருந்து நம் தேவன் ஓய்ந்திருந்திருக்கிறார். இப்படி நீங்களும் ஓய்ந்திருங்கள் என்று அன்றைக்கு படைத்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கட்டளையிடவில்லை. இதுதான் முக்கியமான காரியம், தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். நான் படைப்பிலிருந்து ஓய்ந்திருக்கிறேன், இதே போல நீங்களும் 7ஆம் நாள் ஓய்ந்திருங்கள் என்று அன்றைக்கு படைத்த ஆதி பெற்றோர்களுக்கு தேவன் கட்டளையிடவில்லை. நோவா, ஆபிரகாம், யாக்கோபு, இப்படி நிறைய வம்சாவளியினர் வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யாருக்குமே தேவன் கட்டளையிடவில்லை. இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 430 வருடங்கள் இருந்து அங்கிருந்து விடுதலையாகி வந்தார்களே, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கும் போதுதான் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆக இஸ்ரவேல் மக்களுக்கு ஓய்வு நாளை ஆசரிக்க தேவன் கட்டளையிட்டார். அன்று அவர் படைத்த போது உண்டாக்கியது 7ஆம் நாள். அன்றைக்கு அவர் உண்டாக்கியதை கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு உண்டாக்கியது இஸ்ரவேல் மனுஷனுக்காகவே உண்டாக்கப்பட்டது என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், பின்பு அவர் அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆக இஸ்ரவேல் மக்களுக்காக 2500 வருடங்களுக்கு முன்னாலே உண்டாக்கப்பட்ட ஓய்வு நாளை விடுதலையாகி வெளியே வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, அடிமைத்தனத்திலே இருந்து ஓய்வில்லாமல் தவித்தவர்களுக்கு ஓய்வு நாளாய் தேவன் சீனாய் மலையிலே கொடுத்திருந்தார். தான் ஓய்ந்திருந்த 7ஆம் நாளை அவர்கள் ஆசரிக்கும்படி, இஸ்ரவேல் மக்கள் ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார். தான் ஓய்ந்திருந்த 7ஆம் நாளை. அதற்கு ஆதாரமாய் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும் என்று தேவன் தான் ஓய்ந்திருந்த 7ஆம் நாளை ஆசரிக்க வேண்டும் என்று விடுதலையாகி எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சீனாய் மலையிலே கட்டளையிட்டார். பொதுவாக நாம் அறிந்திருக்கிறபடி வாரத்தின் முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்றுதான் இயேசு உயிர்த்தார் என்றும் சொல்லுகிறோம். காலண்டரும், நம்முடைய காலண்டரும் அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் சண்டே, மண்டே, டியூஸ்டே என்று சொல்லி வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பமாகிறது. ஆக வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்றால் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். அந்த 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையைத்தான் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஓய்வு நாளாய் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இந்த கட்டளை 10 கற்பனையிலே இருக்கக்கூடிய 4ஆம் கற்பனையிலே இருக்கிறது.
இந்த 4ஆம் கற்பனையிலே தேவன் சொல்லி இருக்கிறார், வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் ஓய்வு எடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் இளைப்பாருங்கள், சரீர ஓய்வை பெறுங்கள் என்று சொல்லுகிறார். சபைக்கு போவது பற்றி 10 கற்பனையில் உள்ள 4ஆம் கற்பனையிலே சொல்லப்படவே இல்லை. சபைக்கு போகிறதை பற்றி இதை அதிகமாய் நம்மவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு போகிறதை பற்றி 10 கற்பனையிலே சொல்லப்படவே இல்லை. லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்திலே பண்டிகைகளை பற்றி தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பண்டிகைகளிலே 8 பண்டிகைகள் இருக்கின்றன. அதிலே முதல் பண்டிகை ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகையை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வர சொல்லுகிறது. ஆக லேவியர் 23 தான் சபை கூடி வர வேண்டும் என்று, இந்த ஓய்வு நாளிலே கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து சபை கூடி வந்து, அதான் 10 கமாண்ட்மெண்ட்ல இல்லை, அப்படி தேவன் எழுதி கொடுத்ததிலே அப்படி இல்லை. சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. ஆக லேவியர் 23 தான் சபை கூடி வர வேண்டும் ஓய்வு நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளிலே சொந்த வேலையை செய்வதற்கான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்திலே. அந்த ஓய்வு நாளிலே பலி செலுத்தும் முறைகளை பற்றியும் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எண்ணாகமம் 15:32, எண்ணாகமம் 28:9-10, நெகேமியா 10:31 போன்ற பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 31:15 மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆக ஓய்வு நாளை மீறினால் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தண்டனையும் அந்த நியாயப்பிரமாணத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆக சீனாய் மலை முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டது. பாபிலோனிலே இவர்கள் அடிமைகளாய் இருந்தபோது, இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் இருந்தபோது, தல்மூத் என்ற ஒரு பிரமாண புஸ்தகத்தை அங்கே எழுதினார்கள். அதிலே ஓய்வு நாளை எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆசரிக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இயேசுவின் மேல் குற்றம் கண்டுபிடிக்க இஸ்ரேல் மக்கள் ஆரம்பித்தார்கள். இயேசுவோ அவர் தந்த 10 கற்பனை அடங்கிய நியாயப்பிரமாண சட்டத்தின்படியே அவர் செயல்பட்டார். நியாயப்பிரமாண சட்டத்தின்படியே தான் செயல்பட்டார் அவர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரோமர் 10:4, மத்தேயு 5:17-18, ரோமர் 7:1-4, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி போன்ற பல வசனங்களின்படி 10 கற்பனையில் அடங்கிய நியாயப்பிரமாணம் இயேசுவோடு ஒளிந்து விட்டது. அது இயேசுவோடே ஒளிந்து விட்டதுனாலே கிறிஸ்தவர்களாகிய நம்மை 10 கற்பனையில் அடங்கிய அந்த நியாயப்பிரமாணம் ஆளாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 படி ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க தேவையில்லை. வாசிக்கிறேன், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? நிஜமாகிய இயேசு வந்து விட்டார். அதனாலே நிழல் தேவையில்லை. எப்படி நிஜமாகிய இயேசு வந்து விட்டார்? காரியம் தெரியாமல் ஏதோ கள்ள உபதேசக்காரர்கள் ஏதோ அந்த சத்தியம் இந்த சத்தியம் என்று சொல்லக்கூடாது.
வசன ஆதாரம் இல்லாமல் யாரையும் குறை கூறுகிறவர்கள் நாம் அல்ல. எப்படி நிஜமாகிய இயேசு வந்து விட்டார், நிழலாகிய அந்த பண்டிகை தேவையில்லை என்று சொல்லுகிறீர்களே, ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை, எப்படி அது? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஓய்வு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆக இயேசுவே நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். அவரின் நுகமாகிய வசனமே நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வசனமாகிய அந்த நுகம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூட அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த வார்த்தையை தான் சொல்லிவிட்டு போனார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட வார்த்தைகள் நமக்கு, வசனங்கள் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றன. இப்பொழுது இயேசுடைய வார்த்தையாலே இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும் பொழுது ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு தேவையில்லை. ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு தேவையில்லை. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அப்படி என்றால் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் நமக்குள்ளே வந்து விட்டால், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவாகிய வசனம் நமக்குள்ளே வந்து விட்டால், அந்த வசனம் தான் நம்மை ஆள்கிறது. ஓய்வு நாள் நம்மை ஆள்கிறது இல்லை. இந்த நிஜமாகிய முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள் இஸ்ரவேல் மக்கள். இந்த நிஜமாகிய முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள் இஸ்ரவேலர்கள். அவர்களைப் போலதான் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையை ஓய்வு நாளாய் ஆசரிக்கிறார்களே, அவர்களும் அப்படித்தான். அவர்கள்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லுகிறோம். இதை வைத்துத்தான் நான் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறேன். நிஜத்தை விட்டு நிழலில் நிற்கும் சகோதரா, நிஜத்தை விட்டு, நிஜமாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு இன்னும் பழைய நிழலிலே நிற்கிறாயே, நிஜத்தை விட்டு நிழலில் நிற்கும் சகோதரா, நேசர் இயேசுவின் வருகைதனை மறந்தனையோ? நேசர் இயேசுவின் முதலாம் வருகைதனை மறந்து விட்டாயா? முதலாம் வருகையை நீ மறந்து விட்டால் நீ நிஜம் வந்து விட்டது என்பதை நினைக்க மாட்டாய், நிழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த கருத்திலே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அந்த பாடலும் வெளிவந்திருக்கிறது. முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள் தான் 7ஆம் நாளை ஆசரிப்பவர்கள். முதலாம் வருகையை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் 7ஆம் நாளை ஆசரிக்க மாட்டான். 7ஆம் நாளை ஆசரிப்பவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையார் மாத்திரமல்ல, முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள் தான் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிற புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தார். குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிற புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தார். அந்த முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள் தான் இயேசுவை தெய்வம் அல்ல என்று சொல்லும் யெகோவா விட்னஸ்காரர்கள். யெகோவா விட்னஸ் என்று சொன்னாலே யெகோவாவுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். எந்த இடத்திலுமே வேதத்திலே பிதாவாகிய தேவன் தனக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் போகும் பொழுது ஒலிவ மலையில் நின்று சொல்லிவிட்டு போனார், நீங்கள் எனக்கு சாட்சியாய் இருங்கள் என்று சொல்லி. ஆக இயேசுவாகிய வார்த்தையாகிய யெகோவா அவருக்கு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். அதை விட்டு அவருக்கு சாட்சியாய் இல்லாமல் நாங்கள் யெகோவா விட்னஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள். இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற இயேசு நாமக்காரர்கள் இருக்கிறார்களே, ஒன்லி ஜீசஸ், பிரன்ஹாம் குரூப், இப்படிப்பட்டவர்களும் முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள். அவர்களுக்கு 3 ஆழ்த்தத்தை பற்றி புரியாத நிலையில இருக்கிறார்கள். ஒரே தேவன் என்பதை பற்றி அறியக்கூடிய அறிவு அவர்களுக்குள்ளே இல்லை. அவர்களுடைய மனக்கண்களை பிசாசார்வன் குருடாக்கி வைத்திருக்கிறான்.
இயேசுவை பெற்றெடுத்த மரியாளை தெய்வமாய் வணங்கும் ரோமன் கத்தோலிக்க சபையாரும் முதலாம் வருகையை முழுமையாய் விசுவாசித்தார்கள் என்றால் அப்படி காரியத்தை செய்ய மாட்டார்கள். இப்படியாய் முதலாம் வருகையை விசுவாசிக்காதவர்கள் யார் என்று 1 யோவான் 4 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. மாம்சத்திலே வந்தது முதலாம் வருகை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆக அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. பலதரப்பட்ட சபைகளின் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. இதை ஆவிக்குரிய சபையார் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் வரை இந்த பூமியிலே இருந்தார். அவர் பூமியிலே இருந்த பொழுது கிட்டத்தட்ட 5 சனிக்கிழமையாவது வந்திருக்கும், 5 ஓய்வு நாளாவது வந்திருக்கும். அவர் என்றைக்காவது எந்த ஓய்வு நாளையாவது அவர் பூமியிலே இருந்த பொழுது ஆசரித்தாரா? ஆசரிக்கவில்லையே. அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அது ஆமேன் என்று முடியவே இல்லை. அப்போஸ்தலர் புஸ்தகம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்களா? ஆசரிக்கவே இல்லை. ஆனாலும் ஓய்வு நாள் தோறும் அவர்கள் யூதர்களுடைய ஜெபாலயத்துக்கு, சினகாக், யூதர்களுடைய ஜெபாலயத்துக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்லுவதற்காக போனார்கள். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 1, 2, 10 வசனங்கள், அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 14 வசனங்கள், 14வது வசனம், அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 4 வசனம், இப்படி பலதரப்பட்ட வசனங்களை சொல்லலாம். அப்போஸ்தலர் 18:4 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாள் தோறும் அவன் என்றால் பவுல், ஓய்வு நாள் தோறும் பவுல் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஆக ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்கவில்லை. ஓய்வு நாள் தோறும் யூதர்களுடைய சினகாக்குள்ளே, ஜெபாலயத்துக்குள்ளே போய் அங்கே நம் தேவனை பற்றி சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த காலகட்டத்திலே செவன்த் டே சபையார் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள்.